ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் நண்டு மீன் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது நாம் கத்தி கூட யூஸ் பண்ணாமல் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதிக நாள் இதோட சுவை கொஞ்சம் கூட மாறாமல் எப்படி நம்ம பாதுகாத்து வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்கலாம். வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது சங்கரா மீன், அதாவது நவர மீன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதில் நிறைய செதில் இருக்கும். இது சாதாரணமாக வரவே வராது. ஆனால் டக்குன்னு நாம் கை வச்சு சுரண்டினாவே வந்துடும். பாருங்கள், இதுக்காக நான் எடுத்துருக்கிறது என்னென்னா லெமனோட தோல், அதாவது எலுமிச்சை சாறு பிழிஞ்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா தோல், அந்த தோல் தான். இது நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். இதை கொஞ்சம் தண்ணியில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா இதுலேருந்து நிறைய சாறு நமக்கு கிடைக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாகவே லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. லெமன் ஜூஸ் இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பிழிஞ்சிட்டு இந்த மீனில் ஒரு 10 நிமிஷம் நாம் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கத்தி கூட தேவையில்லைங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த செதில் எல்லாமே கையில் வந்துடும். சங்கரா மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லைங்களா? அதை போட்டு அருவாமனையில் தேய்ச்சாதான் அதில் இருக்க செதில் எல்லாமே வரும். ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நம்ம சுரண்டினாவே எல்லா செதிலுமே நமக்கு கையில் வந்துடுங்க. இப்போ நம்ம கையில் கத்திரி இருந்ததுன்னா அதில் கட் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இது எல்லாமே அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி மீன் பளபளன்னு இருக்குதுன்னு, நம்ம எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இதை நம்ம இன்னொரு முறையிலையும் பண்ணலாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா ஃபோர்க், அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நம்ம குத்தி எடுத்தாவே அதில் இருக்கிற இந்த செதில்கள் எல்லாமே இந்த மாதிரி கழண்டு வந்துடும். பாருங்கள், இது நம்ம லெமனில் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு இந்த மாதிரி வரும். நார்மல் தண்ணியில் நம்ம போட்டுட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. அருவாமனையில் போட்டு நம்ம அதை சுரண்டினா தான் நமக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சாவே போதும், நமக்கு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஃபோர்க் யூஸ் பண்ணும்போது ஒரு டைம் மட்டும் நம்ம அந்த ஷார்ப்பான முனை வச்சு நம்ம கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம சுரண்டி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக நமக்கு க்ளீன் ஆகிடும். பாருங்கள், இதுக்காக நம்ம கடையில் அதிக நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இவ்வளோ மீனும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமான காசும் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம இந்த மாதிரி மிச்சப்படுத்திக்கலாம். சரி, நாம் இதுக்கு லெமன் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க. அதாவது நம்ம வீட்டிலே எப்போவுமே இருக்கும் இந்த பொருள். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நான் எடுத்துருக்கிற மீன் என்னென்னா இந்த மாதிரி கிழங்கா மீன். பாருங்கள், இந்த மாதிரி கிழங்கா மீன் நம்ம வாங்கணும் அப்படின்னா இதுலேயுமே நிறைய செதில்கள் இருக்கும். இதை நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதே மாதிரி ஏரி மீன், டேம் மீன், அந்த மாதிரி மீன்கள் கூட நம்ம வாங்கும்போது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா அதில் நிறைய செதில் இருக்கும். செதில் மட்டும் இல்லாமல் அதோட தோல் ரொம்ப கருப்பாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த கருப்பாக இருக்கிற மீன் கூட அதோட தோல் கூட கழண்டு வந்துடும். பாருங்கள், அதையே நம்ம பார்க்கலாம். அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா புளி. கொஞ்சமாக ஒரு எலுமிச்சை பழத்தோட சைஸுக்கு இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டுட்டு இதை நல்லா தண்ணியில் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அதை நம்ம மீனில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற தோல் கூட நமக்கு கழண்டு வந்துடும். பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி ஏரி மீன் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அதோட தோலே கழண்டு வருது. பாருங்கள், கிழங்கா மீனோட தோல் கொஞ்சம் டார்க்காக இருக்குது இல்லைங்களா? அதனால தான் நான் இந்த மீன் எடுத்தேன். என்கிட்ட ஏரி மீன் கிடையாது. பாருங்கள் எந்த அளவுக்கு அது க்ளீன் ஆகுது அப்படின்னு. இதுக்கு நம்ம கத்தி தான் வச்சு சுரண்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஸ்பூன் வச்சு சுரண்டினா கூட இது அழகாக க்ளீன் ஆகும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். உங்கள் வீட்டில் நிறைய மீன் வாங்கினீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா டக்குன்னு எல்லா மீனையுமே நம்ம சும்மா அலசி எடுத்தாவே அதில் இருக்கிற செதில்கள் எல்லாம் தானாகவே கழண்டு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம கீறி கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக க்ளீன் ஆகும். நம்ம வீட்டில் அதிகமாக மீன் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் மீன் ஃப்ரீசரில் எடுத்து நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி வச்சுருக்கிற மீன் ஒரு 2 டேஸ் கழிச்சு நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மீனோட டேஸ்ட்டே மாறி போயிருக்கும் இல்லைங்களா? ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் வைங்க, டேஸ்ட்டே மாறாதுங்க. ஒரு வாரம் வரைக்கும் அதே மாதிரியே இருக்கும். பாருங்கள், மீன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியோடு ஊற்றிட்டு இதை நம்ம ஃப்ரீசரில் இந்த மாதிரி மூடி வச்சோம் அப்படின்னா இந்த தண்ணியோடு சேர்ந்து அது பனிக்கட்டியாக மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது டேஸ்ட்டே மாறாது. நம்ம வைக்கும்போது அந்த மீன் எந்த ஃப்ரெஷ்னஸோடு இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நண்டு க்ளீன் பண்ணுறது தான். நம்ம நார்மலாக நண்டு வீட்டில் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா? ஆனால் நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. மீன் க்ளீன் பண்ணுறத விட நண்டு க்ளீன் பண்ணுறது அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம்.
சட்டுன்னு 10 நிமிஷத்தில் நம்ம 100 நண்டு வரைக்கும் க்ளீன் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஓடு ஒன்று தான் இருக்கும். அந்த ஓடை கழட்டினாவே போதும், நண்டு வந்து நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். நண்டு க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வெளியே வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி அந்த தோடை கழட்டினாவே உள்ளே வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதை வந்து நம்ம கை வச்சு எடுத்தாவே போதும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி கழட்டி எடுக்கணும். லைட்டாக இந்த மாதிரி டச் பண்ணாவே அது தானாகவே கழண்டு வந்துடும். இந்த மாதிரி கழட்டி எடுத்தோன்னாவே அதுலேயே நிறைய அழுக்கு வந்துடும். இப்போ மிச்சமாக இருக்கிறது எல்லாம் இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்தாவே போதும், எல்லாமே சூப்பராக வெளியே வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்தாவே நண்டு சூப்பராக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம நண்டு க்ளீன் பண்ணணும். இப்போ நாம் நான்வெஜ் எல்லாம் வீட்டில் செய்யும்போது நமக்கு வீட்டில் வந்து நிறைய ஸ்மெல் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நான் இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம நண்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி அதை ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நண்டு வந்து க்ளீன் பண்ணுறவங்களுக்கு அது எப்படிங்கிறது தெரியாமல் போயிடும் இல்லைங்களா? அதனால தான் நான் வந்து திரும்ப அதை காமிக்கிறேன். ஸோ 2-3 டைம் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அது வந்து கேதர் பண்ண முடியும். அதனால தான் வந்து இந்த மாதிரி காமிக்கிறது. பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி நம்ம டச் பண்ணாவே அந்த ஓடு வந்துச்சுனாவே நம்ம அழகாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கழுவி எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து நண்டோட கை கால்கள் அப்படியே வச்சு சமைக்கலாம், இல்லை வந்து நம்ம தனியாக இதை பிச்சு போட்டு கூட சமைச்சிக்கலாங்க. எங்கள் வீட்டில் நான் வந்து இந்த பிச்சு போடுறதில்ல. ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம சமைச்சிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் வந்து அப்படியே வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இது வந்து பிச்சு போட்டு கூட நம்ம சமைச்சிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரே ஒரு வெங்காயம் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி மிக்சியில் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ 1 டீஸ்பூனுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி இந்த மாதிரி கரைச்சி ஊற்றணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நண்டுக்கு. பாருங்கள், இந்த கிரேவி வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம நண்டு வந்து சேர்த்துடலாம். இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு. இதே கிரேவியில் நம்ம சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக இந்த நண்டெல்லாம் வெந்து முடிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூனுக்கு பெப்பர், அதாவது மிளகுத்தூள் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா கவனிங்க, கடைசியாக தான் நம்ம வந்து பெப்பர் தூள் போடணும். அப்போ தான் நமக்கு சுவை வந்து சூப்பராக இருக்கும். நண்டு பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே செம்ம அட்டகாசமாக இருக்கும். இப்போது நம்ம வீட்டில் நான்வெஜ் சமைச்சோம் அப்படின்னா அதிகமான ஸ்மெல் வருது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கடாயில் 1 டீஸ்பூனுக்கு ப்ரூ காஃபி தூளோ அல்லது எந்த காஃபி தூளோ இந்த மாதிரி போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம், கொஞ்சம் மிதமான சூட்டில். இந்த மாதிரி பண்ணுறதால நம்ம வீட்டில் அதிகமான கரப்பான் பூச்சிகள் கூட வராமல் இருக்கும், மற்ற விதமான பூச்சிகளும் வராமல் இருக்கும், ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.